ஓ பையனடா கொண்டிருக்க கூடாது. அந்த குற்றவோட அடிச்சு தூக்க விட மாட்டேங்குது. இதான் என் கண்டு. ஓகே இலையடா சுடு, சுட்டு கொன்று. சரி கொடுங்க சுடுறேன். என்ன கொடுக்கல? அப்ப வாங்கி சுட போறியா? ஆமா கொடுங்க, சட்டப்பட்டு சுட்டுட்டு போய் நாடாத்த பாக்குற டைம் ஆகுது. ஐயோ இது கேட்கறத பார்த்தா நிஜமாவே சுற்று போல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது? சார் கொடுக்கவா? அதான் கேட்குறாங்களே அது ஏன் கொடுங்க சுடட்டும். என்ன இருந்தாலும் சேர்த்துக்கிட்டு பேசுற? ஐயா இன்னைக்கு நம்மள சுட போறாங்க. இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? அது வந்துமா கிளம்புற அவசரத்தில் பாரதிட்ட குண்டு போடாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாளைக்கு குண்டு போட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வரேன், அப்போ சுடுங்க. பையன் எப்படி சமாளிக்குது பாரு. அதை விடுங்க சார், இப்போதைக்கு இந்த விஷயத்த வெளியில் சொல்லிடாதீங்க. சொன்னாங்க வேலை போயிடும். அப்புறம் ஃபர்தராக விசாரித்து உண்மையான குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஓ நோ 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 அதியன், நான் ஒரு சின்சியரான நேர்மையான அதிகாரி. இன்னைக்கு ஈவினிங்கே இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவேன். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்கிறத கேளுங்க சார். நோ அதியன், நான் சொல்றது நீங்க கேளுங்க. இதை தவிர வேற என்ன வேணா கேளுங்க செய்றேன். அப்படியா? சரி, அப்போ எனக்கு நேராக வந்து இந்த அக்கா பக்கத்தில் நெல்லுங்க. எதுக்கு? ஜோடி பொறுத்த பார்க்க போறியா? இந்த வயசுல எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? கிழவனுக்கு ஆசைய பாத்தியா? சார் கொஞ்சம் தள்ளியே நின்னுங்க, உங்க ஜிப்பாவோட கப்பு கோடல புடுங்குது. அரே வாய அடக்கி பேசு ஆண்டி. இந்த ஜிப்பாவை 2 நாளைக்கு முன்னாடி தான் துவைக்க கொடுத்தேன். அந்த லாண்ட்ரிக்காரு அதை துவைச்சு தேய்ச்சி அயன் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காரு. பட் நீ ஒரே வார்த்தையில கப்படிக்குதுன்னு சொல்லி அவரோட உழைப்பெல்லாம் அசிங்கப்படுத்துற. ஐயோ அப்படி இல்லைங்க சார், நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இது வேற எங்கிட்ட நாடுது போல இருக்கு. அப்படி வா வலிக்கு. ஆனா இந்த சால்வை துவைச்சு ஒரு வாரம் ஆச்சு. ஒருவேளை அது நார்மோ? கருமா, இந்த இளவு அந்த நாத்து நாடுறதா? அதை தூக்கி போடி ஆங்கிட்டு. ஏபா அவ்வளவுக்கா நாடுது? அடாடாடாடா, ரொம்ப சீட் போடாத ஆண்டி, வீட்டை விட்டு துரத்திடுவேன். சரி நீங்க சொல்லுங்க அதியன், எதுக்கு இந்த ஆண்டி பக்கத்துல நிக்க சொன்னீங்க? ஜட்ஜ் சார், இந்த விஷயம் உங்களை தவிர வேற யாருக்கு தெரியும்? எது சால்வை துவைக்காததா? இப்போதைக்கு நம்ம 3 பேருக்கு தான் தெரியும். ப்ளீஸ் யார்ட்டி சொல்லிடாதீங்க. அட அது இல்லை சார், இந்த பாத்தி சுட்ட அந்த விஷயம் இப்போதைக்கு எனக்கு, உனக்கு, அப்புறம் இந்த ஆண்டிக்கு, அப்புறம் ஆபீஸ்ல வேலை பார்க்குற அந்த 4 பேருக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சூப்பர், அப்போ ரொம்ப வசதியா போச்சு. என்ன அதியன் சொல்ற? ஜட்ஜ் சார், நான் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு கில்ட்டியாவே இல்லை. ஆனால் இது மட்டும் எனக்கு கில்ட்டியாக இருக்கு தெரியுமா? ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுக்கிறதுக்காக. நம்ம பண்ணுற ஒரு தப்பு மற்றவங்களுக்கு தெரிகிற வரைக்கும் அது தப்பே கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அது தப்பு. அதை நான் சரி பண்ணியே ஆகணும். ஸோ அதியன் என்ன பண்ற நீ? இதெல்லாம் ரொம்ப தப்பு. நோ ப்ளீஸ், சொல்றத கேளு. ஐயோ தப்பு தப்புனே பேசிக்கிட்டு இருக்காது ஐயா, அந்த ஆள் வந்துட போறாரு. யாரு? அவர்தான். டன் 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 டன். அரே சும்மா இருடி, வாழ்வா சாவா நின்னுட்டு இருக்கே, இதுல டிண்டு டிண்டின் டிடிடிடிண்டுன்னா சொன்னா கேளுங்க. துப்பாக்கியால சுடுறது எப்போதுமே தீர்வாகாது அப்படின்னு நான் ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு திடீரே. ஆனா நீ என்னையவே துப்பாக்கியால சுட பாக்குற. ப்ளீஸ் என்ன விட்டுரு, வேணும்னா இந்த ஆண்டியை சுடு. எது என்னையவா? ஐயோ கடைசி கட்ட நாடாத பார்க்காமலே சாப்பிடுறவள இருக்கே. முதல்ல என் புள்ளைய கொண்டாங்க, இப்போ என்ன கொல்ல போறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கு இப்போ கத்துற? அடுத்து கக்வாஸ் பூஃப்தா, அதில் கத்திங்க. இப்போது கபுடரு. அதெல்லாம் இருக்கட்டும் மிஸ்டர் மாத்தி சுட்ட மாரிசாமி, கண்ண கீழே இருக்குங்க. என் பொண்டாட்டி டைவர்ஸ் போடுவா சொல்கிற, பத்தாவதுக்கு எனக்கு பட்ட பேர் வேறு வைக்கிறியா? சாவியா? ஐயா என்னப்பா சுட்டு புட்ட? சரி நான் இப்போச்சு போய் நாடகம் பார்க்கவா? எது ஆடி வெண்ட போல உடைய நாடகத்தில் ஆட்டி போட்டு புதைக்கடா. இதுக்கு அவட்ட சுடுற சாவு. எக்கம்மா எக்கச்சக்கம்மா செக்கம்மா 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 மாரியம்மா உன்னை கண்டா ஹாட்டு பீட்டு தான் ஏறதே. ஊரெல்லாம் வளை, வேட்டையை பார்த்தா கொலை. இவன் ஸ்டைலில் தான் ஜெனரேஷனு கிரிஞ்சேஷன் ஆகுதே. சூப்பர் ஸ்டாருடா, ஒன் அண்ட் ஒன்லி யாருடா, கெட்ட பைய சாருடா, சிரிக்காதவ கிடையாதுடா.
நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஆண்டியை தேடி இருந்தீங்கல்ல, அதோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். டேய் என்னடா சொல்ற? ஆமாம் சார், நீங்கள் ஒரு செல்ஃபி ஒன்று காட்டினீங்கல்ல, அதில் உள்ள ஆண்டி தான் இதுலேயும் இருக்குது. அதோட பேர் மங்களம் மங்களவாத்தியம். ஆமாவா, அது பேர் மங்களதா. வி காட் இட் பேட்ரி, வி காட் இட். இந்த ஒரு ஐடி போதும். அந்த ஐடிக்கிட்ட எப்படியாவது பேசி பேசி அதை கரெக்ட் பண்ணி நண்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுப்பேன். என்ன நண்டு குழம்பா? ஆமாம், நண்டு குழம்பு தான். ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஐடியை மீட் பண்ணேன். நான் கொஞ்சம் ஃபேமஸான பர்சன் இருக்கிறதுனால என் கூட செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டுச்சு. ஆனால் அது ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால என் ஃபோனில் எடுக்க சொல்லிச்சு. ஆனால் லூசு முட்டம் அதோட நம்பர் கொடுக்காமலே போயிடுச்சு. ஆனால் அது சாப்பிட வச்சிருந்த டிஃபன் பாக்ஸ் என்கிட்ட கொடுத்துச்சு. அதில் நண்டு குழம்பு. யாப்பா என்ன டேஸ்ட்டு! அது மாதிரி ஒரு நண்டு குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லை. என் முன்னாடி தான் வைக்கிறாளே, மக்களே புளிக்குழம்பு வச்சா கூட நல்லா இருக்காது. ஸோ இந்த நண்டு குழம்பு ரெசிபியை கேட்கறதுக்காக தான் அந்த ஆண்டியை தேடினீங்களா? ஆமா பிட, நீ என்ன நினைச்ச? ஓ, நீ அந்த மாதிரி நினைச்சிட்டியா? சே 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 சே. இதுக்கு தேடாமலே இருந்திருக்கலாம். டேய் கேடி, கிரிமினல், திருட்டு போயல, கிறுக்கு, லூசு. ஐயோ, என்ன சார் கெட்ட வார்த்தையிலாம் திட்டுறீங்க? டேய் திட்டலடா, உட கொஞ்சிர. டேய் திருட்டு போயல, என்ன காரியம் பண்ணியிருக்கடா. இதுக்கா நீ என்ன கேட்டாலும் கொடுக்கலாடா. கேள்றா. அது உங்களை ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கவா? கட்டி பிடிச்சிக்கிறியா? இவன் கேட்குற டோடே சரியில்லையே. ஒருவேளை வாடவில் நடுப்பனா இருப்பானோ? இல்லைடா தம்பி, இன்னைக்கு நான் குளிக்கல, உடம்புலாம் ஒரே கப்படிக்குது. இன்னொரு நாள் பார்க்கலாம். பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்குள்ள என்ன? அது அதெல்லாம் வேண்டாம், முடிட்டு உட்காரு. இந்த நேரத்தில் இருட்டுக்குள்ளே வேண்டாம் லைட் எடுத்து விளாடுறது. ஸ்னைப்பர், ஐயோ நம்மளை போட்டுதல்ல போகிறாங்க. டே வாடா வாடா, வந்து கட்டிப்புடா. வேணான்னு சொன்னியா? அது அப்போ விளையாட்டு சொல்லிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு பையன் மாதிரி. வா வந்து கட்டிப்பிடு. பையன் மாதிரியா? அப்போ உங்கள் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருங்க. நொட்டு வாங்க வா. அப்போ வர முடியாது, போயா. டே டே ஏடா அப்படி பண்ணுற? வாடா வாடா, உனக்கு சொத்து தானே, எழுதி வைக்கிறேன் வா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சாரிடா பேட்டரி, காலில் சூவை பிடிச்சிக்கிச்சு, அசைய முடியல. அதனால தான் உடனே பலி கொடுத்துட்டேன். அசைய முடியலன்னா கீழேயாச்சும் விழுந்து தொலைச்சிருக்கலாமாடா கிளட்டு பயல. ஏன்டா என்ன பலி கொடுத்த? ஸ்னைப்பர் கமனாட்டே, நீ மாத்தியாடா சுடுவ? அடுத்த குண்டை போட்டு அந்த ஆளை சுடுறான். ஹே கூகுள், கால் மாத்தி சுட்ட மாரச்சாமி. சார் ஒரு நிமிஷம். ஹே, உலக நாயகன்லாம் கூப்பிடக்கூடாது இனிமே. நான் அப்படி கூப்பிடல சார், சார் தான் கூப்பிட்டேன். இனிமே கூப்பிடக்கூடாது, வேற நான் பெண்மொழி நாயகன் கூப்பிட்டுக்கோ. ஹே கூகுள், உன்னை மாத்தி சுட்ட மாரச்சாமிக்கு கால் பண்ண சொன்னா என்ன புடுங்கிட்டு இருக்கியா? மாத்தி சுட்ட மாரச்சாமி.